யோபு 11 அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. அப்பொழுது நாகமத்தியானமாகிய செப்போர் பிரதியுத்தரமாக, Then answered and Zephyr the Naamate answered. வசனம் 2. ஏராளமான வார்த்தைகளும் உத்தரவும் சொல்ல வேண்டுமோ? வாய்ச்சொல்லான் நீதிமானாய் விளங்குவானோ? Should not the multitude of the words of be answered, and should a man full of the talk be justified? வசனம் 3. உம்முடைய விரும்பு வார்த்தைகளுக்கும் மனுஷர் மௌனமாக இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டுமோ? Should and they lays make man and old and there and peace, and when thou and mockest, shall no man make thee an asmate? வசனம் 4. என் சொல் சுத்தமும் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்கிறீர். For thou hast and said, and my doctrines is pure, and I am clean in thine eyes. வசனம் 5. ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து, But who that and God will and speak and open these lips against thee? வசனம் 6. உமக்கு ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்பல்லதாய் இருக்கிறது. ஆகியால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். And that he and will and show the secrets of the wisdom, that they are the double chew that which is and can have, therefore that God and exit of the less than any infinity desire. வசனம் 7. தேவனுடைய ஆதாரங்கள் ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? Canst thou and by and searching find out God? Canst thou and find out of the Almighty unto the perfection? வசனம் 8. அது வானபரியந்தமும் உயர்ந்தது, உம்மால் எனக்கு ஆகும். அது பாதாளத்திலும் ஆழமானது, நீ அறியக்கூடியது என்ன? It is as high as heaven, what and canst and thou and do and deeper then and yell, what and canst and thou and can have. வசனம் 9. அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமாயிருக்கிறது. The measure thereof is longer than the earth and broader than the sea. வசனம் 10. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? If he cut off and shout up and get a true goater, then who can hinder him? வசனம் 11. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? For he can war any man and he and shed the wickedness also, will he and not and then consider it? வசனம் 12. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்து இருந்தாலும் பெரு நெஞ்சமுள்ளவனாயிருக்கிறான். For when men the world be and wish to God, man and be and born and like a wild ass called. வசனம் 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். If thou and prepare thine heart and stretch out thine hands toward them. வசனம் 14. உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிடு.
நியாயம் உம்முடைய கூடாரங்களில் விசாலமாய் இருக்க விடாதிரும். If an iniquity be in thine hands, put it far away, and let not an wickedness dwell in thy tabernacle. வசனம் 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏற்படுத்து, பயப்படாமல் திடன் கொண்டு இருப்பீர். Then thou and left up they and feast up without sport. He thou and shalt and be and satisfied and shall not and fear. வசனம் 16. அப்பொழுது நீ வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். Because thou and shalt and forget they and misery, and remember it's as an water that and pass anyway. வசனம் 17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருள் அடைந்த நீர் விடிர்காலத்தை போல் இருப்பீர். And then age of shall and be and clear then the noonday. Though and shalt and then fraud, though and shalt and we as the morning. வசனம் 18. நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுமை படுத்துக் கொள்வீர். And though and shalt and be and sisker, because therein the hope, he and thou and shalt and breach about thee, and thou and shalt and take the rest in safety. வசனம் 19. பயப்படுத்துவரில்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர்கள் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். Also thou shalt and lay down, and no knee shall and make thee afraid. Yea, many shall and make and shout unto thee. வசனம் 20. துன்மார்க்கருடைய கண்கள் பூத்துப்போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசமும் அழிந்து போகும் என்றான். But the eyes of the wicked shall and fail, and they shall not escape, and their hope and shall and be as the giving up of the ghost.